இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க இன்ட்ரோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து AlightMotion ஆப். எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். AlightMotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். இதுதான் அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதுதான். அதை வச்சுட்டு ரெசல்யூஷன் 720 பிக்சலில் இருக்கும். அதை ஹச்டியாக வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். அதில் போய்ட்டு வியூ ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெம்ப்ளேட் வரும், முன்னாடி வரும். டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். இது உங்களுக்கு முன்னாடி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஃபஸ்ட்டே சேவ் பண்ணி வச்சனால கொஞ்சம் பின்னாடி இருக்குது. இதுதான் அந்த வீடியோவோட டெம்ப்ளேட்டு. இதை ப்ளஸ் ஐக்கான் அமுக்குனிங்கன்னா வீடியோ வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளுங்க. 0.0 கரெக்டாக பாருங்கள். 0.10 செகண்ட் அதில் வச்சுட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமை எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மாதிரி இருக்கும், ரோபோட் ரெகுலர் அப்படின்றதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள். அந்த இதை ஒரு இதை டச் பண்ணிங்கன்னா அது நேராக ஆயிரும். இப்போ அந்த ரோபோட் ரெகுலர் அப்படின்னு இருக்குல்ல மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு லெமன் மில்க் மீடியம் அப்படின்னு இருக்கும். அது ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே 18 PT அப்படின்னு இருக்கும், அதை வந்து 24 PTன்றதை வச்சுட்டு மேலேயும் கீழேயுமா இருக்கும். அதை கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்குது, இப்படி இழுத்திங்கன்னா அப்படி ஒன்றாயிரும். இப்போ டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேரை தொட்டுட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ அதே 0.10 செகண்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அதுதான் அந்த ஃபோட்டோ. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தா பார்டர் அண்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளியே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, அந்த எழுத்து சைஸ்க்கு வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக கொண்டு வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு அந்த ஸ்பீடோமீட்டர் அமைக்கிட்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க கூட இதுவும் ஃபுல்லாக வந்துடும். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு லாஸ்ட்னால் கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு அந்த யூடியூப் லோகோவை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, நடுவில் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த பேரையும் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. பேரை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ அந்த யூடியூப் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு டைரக்ஷனல் பிளர் அப்படின்ட்டு இருக்கும். பிளரில் கலர் அண்ட் லைட் பக்கத்தில் பிளர்ன்னு இருக்கும், அதில் போய்ட்டு டைரக்ஷனல் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கிளிப் ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு 1.13 அதில் அந்த டைரக்ஷனல் பிளரில் வந்து 0.00 ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கடைசியில் ஒரு கடைசி கொஞ்சம் முன்னாடி அந்த ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு இந்த முடிகிற இடத்துல ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ வெளியே வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸில் போய் 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு உங்கள் பேர்லேயும் போய் பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைடில் ரைட் சைடில் 3வது ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும், அதில் போயிட்டு ரெட் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும்ல, அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக வந்துடும். இப்போ அந்த ரெட் கலர் இதை அமைக்கிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் டார்க்கன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளை அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் இந்த ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு சேவ் ஆயிரும்.